نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله العلي العظيم وقال سيدنا محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسوله النبي الكريم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான மௌலிதினுடைய சபையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த சபையை பார்க்கிற பொழுது ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நான் துவங்கி ஹஸ்ரத் சொன்னதை போல குறிப்பிட்ட நேரத்தில் முடித்துக் கொள்கிறேன். இமாம் சிறிய சுபத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய மௌலிது ஓதப்படுகிற சபையை நோக்கி நடக்கிறாரோ ஃபகத் கஸத ரௌலத்தன் மின் ரியாதில் ஜினான், அவர் சுவனத்தினுடைய பூங்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்று இமாம் சிறிய சிபத்தி ரஹ்மஹுல்லா சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானாருடைய புகழ் எங்கே ஓதப்படுகிறதோ, பெருமானாரை குறித்து எங்கே பேசப்படுகிறதோ, அதுவரை அது எந்த இடமுமாக இருக்கலாம், ஆனால் அந்த பெருமானாரை குறித்த புகழ் பேசப்பட்டதற்கு பிறகு அது சுவனத்தினுடைய பூங்கா என்று சொல்லி காட்டுகிறார் இமாம் சிறிய சிபத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நம்முடைய சபையை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளப்பட்ட சபையாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இந்த நாம் பேச இருக்கிற தலைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அற்புதமான தலைமைத்துவம் என்கிற தலைப்பில் ஒரு சில செய்திகளை குறிப்பிட்ட நேரத்திற்குள் பேசி நான் முடித்துக் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய தலைமைத்துவத்தினுடைய சிறப்பை நாம் விளங்க ஒரு செய்தியை விளங்கலாம். பெருமானார் மக்காவிலே நபித்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிற பொழுது அவர்களுக்கு இரண்டு விதமான சவால்கள் இருந்தது. ஒன்று என்னவென்றால், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கா மக்களால் பின்பற்றப்பட்டு வந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும். அதே போன்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பின்வரக்கூடிய இந்த உம்மத்திற்கான அற்புதமான மார்க்கத்தை வகுத்து கொடுக்க வேண்டும். இப்படி இரண்டு விதமான பெரிய சவாலோடு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நபித்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அந்த பிரச்சாரத்துடைய முடிவு பெருமானார் வெற்றி கண்டார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கா மக்களால் பின்பற்றப்பட்டு வந்த எல்லா மூட நம்பிக்கைகளையும் ஒழித்து கட்டினார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பிறகு வரக்கூடியதான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மறுமை நாள் வரை உண்டான மக்களுக்கான அற்புதமான ஒரு மார்க்கத்தை வாழ்ந்து வகுத்து கொடுத்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தினுடைய தலைவர்களிலேயே வந்த நோக்கத்தை நிறைவேற்றிய வெற்றி கண்ட ஒரு தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நாம் நிறைய தலைவர்களுடைய வரலாறை பார்க்கிறோம். கடவுள் இல்லை என்ற கொள்கையோடு தன்னை அறிமுகப்படுத்திய பல தலைவர்கள் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அவருக்கே சிலை வைத்து கடவுளாக மாற்றிவிட்டார்கள். அவர்கள் கொண்ட கொள்கையிலும் அவர்கள் வந்த நோக்கத்தை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் வந்த நோக்கத்தை அதில் வெற்றி கண்டார்கள். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்கிற வார்த்தையை பெருமானார் ஹஜ்ஜத்துல் விதாஇல் உச்சரித்தார்கள். இதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவத்தின் உச்சத்திலே எல்லா தலைவர்களாலும் போற்றப்படுகிற ஒரு தலைவராக வாழ்ந்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சில செய்திகள் பெருமானாருடைய தலைமைத்துவத்தினுடைய மிக முக்கியமான ஒன்று. உலகத்தில் இப்படி ஒரு தலைவரால் வாழவே முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு வாழ்ந்து காட்டியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லட்சக்கணக்கான மேற்பட்ட சஹாபிகளுடைய தலைவராக மக்காவை வெற்றி கொண்ட பெரும் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணிக்கிற பொழுது அம்ர் இப்னு அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், பெருமானார் மரணிக்கிற பொழுது அவருக்கு கையிலே சொத்துக்கள் ஒன்றும் கிடையாது. ஒரு கோவேரி கழுதையும் ஒரு போர் கவசமும் ஒரு சிறிய பூமியும் இருந்தது. அதையும் தர்மமாக கொடுத்துவிட்டு தான் பெருமானாருடைய புனிதமான ரூஹ் பிரிந்தது என்று அம்ர் இப்னு அல் ஹாரிஸ் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உலகத்திலே எந்த பேங்க் பேலன்ஸும் எந்த ஒரு ரூபாய் கூட எடுத்து வைக்காமல் இந்த உலகை விட்டு பிரிந்த ஒரு உத்தம தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இன்றைக்கெல்லாம் ஒரு சிறிய பதவி வந்து விட்டாலே பெரிய விதமான சொத்துக்களும் மாளிகைகளும் சேர்ந்து விடுகிறது. ஆனால் பெருமானாருடைய வாழ்க்கை அப்படியே மாற்றம். என்ன வந்தாலும் மக்களுக்கான தான தர்மத்தோடு தான் அந்த செலவை செய்வார்கள். பெருமானார் சொல்லுகிறார்கள், எனக்கு உஹுது மலை அளவு தங்கம் கிடைத்தாலும், பெருமானார் சொல்லுகிற வார்த்தை, மா யசுர்ருனி அல்லா யமுர்ர அலைய ஸலாஸ், 3 நாட்களுக்கு மேல் அந்த பணம் என் கையில் இருக்காது, எனக்கு அது பிடித்ததாக இல்லை. உஹுது மலை அளவு தங்கம் கிடைத்தாலும் சரி, அதை நான் தானமாக சதகாவாகத்தான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்ல மட்டும் இல்லை, வாழ்ந்தும் காட்டினார்கள். கையிலே ₹1 இருந்தால் பெருமானாருக்கு உறக்கம் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து உக்பத்து பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால் என்று அஸ்ர் தொழுதோம். திடீரென்று பெருமானார் தொழுது முடிந்தவுடன் எங்களுடைய பிடரிகளை எல்லாம் தாண்டி வேகமாக பள்ளியை விட்டு வெளியேறினார்கள். எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இது போன்று பெருமானார் செய்ததே கிடையாது. தொழுகை முடிந்து கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, பள்ளியில உட்கார்ந்து எல்லா மஜ்லிஸ் திக்ர் எல்லாம் முடிஞ்சுதான் போவாங்க. ஆனால் திடீரென்று பெருமானாருடைய அந்த ஒரு செயல் எங்களை ஆச்சரியப்படுத்தியது. எங்கள் பிடரிகளை தாண்டி வேகமாக பள்ளியை விட்டு வெளியேறினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகளுக்கெல்லாம் ஆச்சரியம். ஒரு சில நேரம் கழித்து பெருமானார் மீண்டும் மஸ்ஜித் நபவியிலே வருகிறார்கள். எல்லா சஹாபிகளுடைய முகத்திலேயும் ஒரு கேள்வி. பெருமானார் பார்த்த உடனே விளங்கிக் கொள்ளுகிறார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ் இவ்வளவு வேகமாக தொழுகையை முடித்த அவசரத்தோடு கையோடு கையா பள்ளியை விட்டு வெளியேறினீர்களே என்கிற சஹாபிகளுடைய கேள்வியை முகத்திலிருந்தே விளங்கிக் கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள் வந்த உடனே பதில் சொல்லுகிறார்கள், தகர்து ஷைஅம் மின் திப்ரின் இந்தனா ஃபகரிஹது அன் யஹ்பிஸனி ஃபஅமர்து பிகிஸ்மதிஹி. உலகத்தில் இப்படி ஒரு தலைவரால் வாழவே முடியாது. பெருமானார் சொல்லுகிறார்கள், நான் தொழுது கொண்டிருக்கிற போது எனக்கு திடீரென்று ஒரு யோசனை. ஒரு சில தினங்களுக்கு முன்பாக எனக்கு சில தங்க பொருட்கள் எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அதை நான் பலருக்கும் தானமாக கொடுத்து விட்டேன். ஆனால் அது ஒரு சில பொருட்கள் மட்டும் என் கையிலே மீதி இருக்கிறது. அந்த சிந்தனை எனக்கு வந்தவுடன் உடனே என் மனைவி வீட்டுக்கு சென்று அதை ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்குமாறு நான் ஏவி விட்டேன். அந்த உத்தரவை இட்ட பிறகுதான் எனக்கு மனதிற்கு நிம்மதியானது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே இப்படி ஒரு தலைவரை எங்கும் எந்த நிலையிலும் பார்க்க முடியாது. கையிலே ₹1 கூட சேர்த்து வைக்காத ஒரு அற்புத தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணத்தினுடைய நேரத்திலும் கூட ஏதாவது கையில் இருந்து விடுமோ என்று அச்சம் கொண்ட தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளக்கி சொல்லுகிறார்கள், பெருமானாருடைய மரணத்தினுடைய நேரம் ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் உள்ளது. அந்த நேரம் பெருமானார் இடத்திலே சொன்னார்கள், எனக்கு இந்த இடத்திலே ஒரு 6 தீனார் உள்ளது, அது யாருக்காவது நீங்கள் தர்மமாக கொடுத்து விடுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த செய்தியை மறந்து விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரணத்தினுடைய அந்த ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு அந்த வேதனையோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து கேட்கிறாங்க, மா ஃபஅலத் சித்தா, அந்த 6 தீனார் என்ன ஆனது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலல்லாஹ் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வேதனையை பார்த்த அந்த காரியத்தில் அதை நான் மறந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். பெருமானார் உடனே அதை கொண்டு வாருங்கள் என்று மரணத்தினுடைய நேரம் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு பெருமானுடைய இறுதி நிமிடங்களில் வரலாற்றிலே சொல்லப்படுகிற செய்தி. அந்த தீனாரை எடுத்து கொடுத்ததற்கு பிறகுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய ரூஹ் பிரிந்தது என்று சொல்லி காட்டுகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையான ஒரு அற்புதமான ஆச்சரியமான தலைவராக உலகத்தில் வாழ்ந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையின் அந்த எளிமையை குறித்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஹன்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ஜின் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறார்கள். எங்கே என்றால் ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடியதான அந்த இடத்தில். பெருமானார் யார் என்றால் அங்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த சஹாபிகளுடைய தலைவர் உயிரை பெருமானார் தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களோடு எப்படி இருந்தார்கள் என்றால், அப்துல்லாஹ் இப்னு ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய
அந்த நேரத்திலே நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தேன். மக்களோடு மக்களாக இருந்தார்கள். லா வர்ப வலா தர்த வலா இலைக்க இலைக். பெருமானாரை குறித்து சொல்லுகிறார்கள், யாரையும் விரட்டுவதோ தலைவர் என்ற பகட்டோடு அவருக்கென்று தனி வழியை ஏற்படுத்தி எல்லோரையும் ஓரம் தள்ளிவிட்டு வருவதோ அதுவெல்லாம் இல்லை. மக்களோடு மக்களாக, மக்களில் ஒருவராக, ஒரு எளிமையான நபராக பெருமானாரை நான் பார்த்தேன் என்று அப்துல்லாஹ் இப்னு ஹன்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருடைய அந்த எளிமையான நிலையை குறித்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உலகத்தினுடைய எல்லா தலைவர்களும் பெருமானாரிடமிருந்து பாடம் எடுக்க வேண்டிய ஒன்றுதான். எவ்வளவு பெரிய பதவிக்கு சென்றாலும் அந்த எளிமை என்பது எல்லோருக்கும் வேண்டும். எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியை அடைந்தாலும் அது திடீரென்று கிடைக்கிறதோ, எதிர்பார்த்து கிடைக்கிறதோ, எப்படி கிடைத்தாலும் பெருமானாருடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே உண்டான ஆட்சியாளர்களுக்கும் தலைவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிற பாடம் எளிமை என்பது எல்லோருக்கும் வேண்டும். இருந்த நிலையை மறவாமல் இருப்பது எல்லோருக்கும் வேண்டும். பெருமை என்பது வரக்கூடாது என்கிற ஒரு தலைமைத்துவத்தினுடைய முக்கியமான பண்பை வாழ்ந்து காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். ஒரு ஆட்சியாளர், ஒரு தலைவர் பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து பாடம் எடுக்க வேண்டிய ஒன்று, தூய்மையான ஒரு எண்ணத்தோடு, நல்ல குணங்களோடு, செயல்களோடு ஒருவர் வாழ வேண்டும். ஒரு தலைவருடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னோடு பழகக்கூடிய மக்களிடத்தில் நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த தலைவரினுடைய அழகிய பண்பு என்பதை வாழ்ந்து காட்டுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜத்துல் வதாஇன் பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை, பல்லிகு அன்னி வலவ் ஆயா. என்னை பற்றி உங்களுக்கு என்னவெல்லாம் தெரிகிறதோ எல்லாவற்றை நீங்க அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்த வார்த்தை ஒரு சாதாரணமான வார்த்தையாக நமக்கு தெரியலாம். ஆனால் இதனுடைய ஆழமான கருத்தை இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். உலகத்தில் எந்த தலைவராலும் இது போன்ற வார்த்தையை மறுமை நாள் வரை சொல்ல முடியாது. பெருமானாருடைய அந்த வார்த்தையை அந்த சொல்லும் பொழுது அந்த சபையில இருந்தவர்கள் யார் என்றால், பெருமானாரோடு சிறுபிராயத்தில் இருந்து பழகிய மக்கள். பெருமானாருடைய எல்லா நிகழ்வுகளும், எல்லா செயல்களும் இந்த மக்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபிகள் திரண்டிருக்கிற பெருவெளியில் ஒரு தலைவர் சொல்லுகிறார், என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரிகிறதோ எதை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லுங்கள் என்று ஒரு தலைவர் சொல்லுகிறார் என்றால் அவர் வாழ்க்கையின் பரிசுத்தம் அந்த வார்த்தையில் வெளிப்படும். இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியுமா? நம்மோடு பழகி எல்லோரையும் அழைத்து என்னை பத்தி என்னெல்லாம் தெரியுதோ எதை வேணாலும் சொல்லு சொன்னா நம்முடைய மானம் கப்பலேறிடும். ஆனால் பெருமானாருடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை. லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிற அந்த பெருவெளியிலே பெருமானாருடைய வார்த்தை, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள். அந்த வார்த்தைக்கு இமாம்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். பெருமானாரை குறித்து உலகத்தில் யாராலுமே புறம் பேச முடியாத. நம்மை பற்றி ஒருத்தர் புறம் பேசலாம். புறம் பேசுறதுன்னா என்னதுன்னா, நாம செஞ்ச ஒரு செயல் தப்பா செஞ்சிருப்போம், அதை நமக்கே தெரியாம யாரோ ஒருத்தர்கிட்ட போய் பேசுறது, அதுக்கு பேர் தான் புறம். ஆனால் பெருமானாரை குறித்து அப்படி யாராலுமே பேச முடியாது. காரணம், பெருமானார் வாழ்க்கையில் செய்த எல்லாமே சிறந்த காரியங்கள் தான். அவர்களை பற்றி இவர் இப்படி செய்து விட்டார் என்று குறை பேசுவதற்கு வார்த்தைகளே வரலாற்றில் கிடையாது என்பதாக இந்த பல்லிகு அன்னி வலவ் ஆயா என்ற வார்த்தைக்கு இமாம்கள் விளக்கம் எழுதி தருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு அற்புத தலைவருடைய உம்மத்திலே நாம் எல்லாம் இருந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய நேசத்தை பெற்று வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அவருடைய சுன்னத்தை எடுத்து நடந்து அவர்களுடைய முஹப்பத்திலேயே, நேசத்திலேயே வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அவர்களை நேசித்தவர்கள் சுவனத்தில் அவர்களோடு இருப்பார்கள். அப்படிப்பட்ட நேசர்களின் ஆஷிகீன்களின் கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.